அன்பான தேவ பிள்ளைகளே, மறுபடியுமாக மகிமையின் நம்பிக்கை என்ற இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைய நாளிலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நிறைவேறின பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் என்கிற தலைப்பின் கீழ் ஒரு நிறைவேறின தீர்க்க தரிசனத்தை பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற தீர்க்க தரிசனம் உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிற இடம் சங்கீதம் 69:9. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறினது? புதிய ஏற்பாட்டிலே இது சம்பந்தப்பட்ட வசனத்தை நாம் பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வரை உள்ள வசனங்கள். பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். இயேசு எருசலேம் தேவாலயத்துக்கு செல்லும் போது அங்கே ஆடுகள், மாடுகள், புறாக்கள் இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர், அதாவது கமிஷன் ஏஜென்ட் போலப்பட்டவர்கள் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே தள்ளிவிட்டு காசுக்காருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலே இயேசுவை குறித்து அந்த தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சங்கீதம் 69:9 எழுதப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை அவருடைய சீஷர்கள் நினைவு கூறுகிறார்கள். இவ்விதமாக இயேசு தம்மை குறித்து சொல்லப்பட்ட அந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறார். இயேசுடைய வாழ்க்கையிலே நிறைவேறின தீர்க்க தரிசனம் எவ்வளவு, அது சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவரை குறித்த தீர்க்க தரிசனம், அவரால் முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம், அது இயேசு இந்த பூமியிலே மனிதனாக வெளிப்பட்ட போது ஒன்றென்றாக நிறைவேறினது. இவ்வளவு மேன்மையுள்ள ஒரு தெய்வத்தை வேற யாரும் கொண்டிருக்கவில்லை. ஏனென்றால் எந்த ஒரு தெய்வமும் தான் வெளிப்படுவதற்கு முன்னே, இப்படி நான் வெளிப்படுவேன், இப்படி நான் பிறப்பேன், இப்படி கன்னியின் வயிற்றில் வெளிப்படுவேன், இவ்விதமாக என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கும், இவ்விதமாக என்னுடைய மரணம் சம்பவிக்கும், என்னுடைய மரணத்திலே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும், இவ்விதமாக அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன், இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் அவர் முன்னே தம்முடைய அடியார்கள் மூலமாக எழுதி வைத்து விட்டார். எல்லாம் எழுதி வைத்து விட்டுத்தான் அந்த தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலாக இயேசு இந்த பூமியிலே வெளிப்பட்டு
அவரை குறித்து சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி முடித்து தன்னுடைய இந்த உலக வாழ்க்கையை நிறைவு செய்கிறார். ஆகவே கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்ட ஜனமாகிய நாம் பாக்கியம் உள்ளவர்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.